ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜய் மற்றும் நம்மளோட த்ரிஷா வந்து கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு வந்து ஒரு தனி ஃப்ளைட்டில் போனாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அவங்களோட பர்சனல் ஃபோட்டோ வந்து எப்படி இந்த இன்டர்நெட்டில் லீக் ஆகிருக்கும், கேஸ் போடுங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து அரசியல் வந்து தளபதி விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். சமீபத்தில் கூட வந்து நடிகர் விஜய் வந்து தனி விமானத்தில் வந்து கோவாவுக்கு சென்றிருந்தார் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு முக்கியமான கீர்த்தி சுரேஷோட திருமணம் அங்கே தான் நடந்துச்சு. அவரோட வந்து நடிகை த்ரிஷாவும் வந்து அந்த விமானத்தில் வந்து பயணிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட விமான நிலையத்தில் இருக்கும் வீடியோ ஒன்று வந்து இணையதளத்தில் செம்ம வைரல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அளித்த பேட்டியில் வந்து விஜய் ஏர்போர்ட் வந்தபோது எடுக்கப்பட்ட ஃபோட்டோவை லீக் செய்தது யார், ப்ரைவேட் ஃபோட்டோவை எடுத்தது யார், சிசிடிவி மூலமாக வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டும், எஃப்ஐஆர் போட்டு அவரை வந்து உள்ளே தள்ளுங்க அப்படின்றது அண்ணாமலை வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட் செய்தது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து நம்மளோட கோலிவுட் பிரபலங்கள் நிறைய பேர் வந்து நம்மளோட கோலிவுட் ரசிகர்களும் அண்ட் மற்ற ரசிகரும் நிறைய பேர் வந்து தளபதி விஜய் மற்றும் த்ரிஷாவை வைத்து தவறாக பேசிகிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து அவர்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல நட்பு இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து சில பேர் வந்து அவங்களோட நட்பை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்க வந்து நிறைய தவறான விஷயங்கள் வந்து த்ரிஷா மற்றும் தளபதி விஜய் பற்றி பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அந்த மாரி ஒரு விஷயங்கள் பண்ண தேவையில்லை அப்படின்றத